போச்சே பட போச்சே பட போச்சே. தொகுத்து வழங்கி எங்களுடைய சக அறிவிப்பாளர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து முனைஞ்சிருக்கோம். எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் தேடி தேடி எங்கடா அப்படின்ட்டு தேடி இருப்பாங்க, எங்கடா அந்த பொண்ணையும் பையனையும் காணல அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்துன்னு சொன்னாங்க, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை என்ன நிகழ்ச்சின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வடபூச்சி நிகழ்ச்சியோட தானே உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் ப்ரோக்ராம் வந்து நிகழ்ச்சியை வந்து அட்டகாசமாக கொண்டு போக போகிறோம். தொகுத்து வழங்க உங்களுடைய அன்பன் சுட்டி பெண் ஷலோமி, அதனை தொடர்ந்து எங்களுடைய மகன் பயாஸ் இணைஞ்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நம்ம யோஜனா அவங்களே நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அன்னைக்கு சொல்லி ஆகணும் ஃபயாஸ். சொல்லுங்க. அவங்கள்ட்ட நான் கண்டிப்பா சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து குளிக்கல. யாரா இருக்கும்? அத கேட்காது, அது கண்டிப்பா நீதான். சரியா? பாத்தீங்களா, கடைசில ஏன் பக்கமே பிறந்த நாளைக்கு இன்னைக்குதான் குளிக்கிறதுக்கு போயிருக்காரு ஃபயாஸ். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால குளிக்க வந்திருக்காரு. பக்கத்துல இருக்கிறவங்கள ரொம்ப கப்படிக்குது. அப்படியா? கஷ்டமா இருந்தா கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், ஆளை துரத்தி விடலான்னு யோசனையா இருக்கேன். அப்படி இல்ல, நம்மளை பத்தி பேசும்போது ஜனா எப்பவுமே ஒரு படி மேல வந்து நம்மளை பத்தி கலாய்ப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. என்ன இருக்கும்? இன்னைக்கு வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா. அப்படியே ஷலோமி, தொடர்ந்து நம்ம ஒரு பாடலோட நினைச்சிட்டு ப்ரோக்ராம் அட்டகாசமா தொகுத்து வழங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா ஃபயஸ், நிச்சயமா ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் மீண்டும் இணையலாம். Get a Shiva is back in action. It's a Marcel local song. Super conjuga ponga
சொல்லிட்டு சத்தெறியுவோம் நாங்க பிகர் புட்டா சூப்பரா கொஞ்சுவோம் போங்க படபோச்சே பாடலை தொடர்ந்து மீண்டும் வடபூச்சி நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இணைகிறோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அருமையான காமெடி எல்லாம் உங்களுக்கு ரெடியாக வச்சிருக்கோம். பாயஸ் வந்து நிறைய கொண்டிருக்காரு காமெடி எல்லாம். அப்படி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்ப்போம். சொல்லுங்க, இது இப்போ காமெடின்னு சொல்ல முடியாது, என் மனசுல இருக்கிற ஒரு உறுத்தல்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, மச்சான் உனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பான்னு சொல்லி. எனக்கு இதோட 24 வயசாகுது சொல்லுமே. ஒருவேளை நான் இன்னுமே அவங்கள பார்க்கல, ஒருவேளை சூசைட் பண்ணிட்டு செத்துருப்பாங்களோ. பிறந்துட்டாவா இனி பிறக்க போறாவா? நீ இப்படி எல்லாம் போய் சொல்லக்கூடாது. இல்ல யோசிச்சு பாருங்க, நீ வந்து எத்தனையோ கேர்ள்ஸ் வந்து தாண்டி வந்துட்ட அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு அப்படிலாம் சொல்ல பிறந்திருப்பா அப்படின்னு இல்ல. நம்ம செலவு சொல்ற வகையில பார்த்தா அது கூட ரெக்கார்ட் வச்சது நம்ம யோஜனா தான். இது வரைக்கும் எத்தனை பேரை மீட் பண்ணிருப்பாங்க. 24 வயசுல இன்னும் யாரையுமே மீட் பண்ணல. பொண்ணுங்களை குத்த சொல்றதுல உங்களுக்கு என்னடா ஒரு வரும்? பொண்ணுங்களை குத்த சொன்னாதாமா லைஃப் கிக்கா இருக்கு. டேய் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுடா, பேசக்கூடாது. இல்ல ஒருவேளை இப்போ நான் பார்க்க போற பொண்ணு மீட் பண்ண போற பொண்ணு இடையிலேயே சூசைட் பண்ணி செத்துருந்தா அவங்களை நான் மீட் பண்ணலாம் போயிடும்ல. கவலைப்படாதீங்க ஃபயஸ், உங்களுக்கு ஒரு 40-45 வயசுலயாவது நீங்க அந்த கேர்ளை மீட் பண்ணுவீங்க. அப்ப மீட் பண்ணி என்னதாங்க பண்ண போறேன்? நான் என்னதான் பண்ண போறேன் அவங்களை அப்ப மீட் பண்ணி? நீங்க அந்த கருத்து தான் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். 40-45 வயசு ஆகணும். இனிமேல் இந்த கருத்தை அப்படியே இடை விட்டுட்டு காலத்தின் வழியில அப்படியே சென்று சும்மா இல்ல லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படி போகலாம்னு ஒரு ஐடியா. என்ன சொல்லுங்க நீங்க? சொல்ல வரது சொல்லுங்க ஃபயாஸ். ஜனா ஏதோ நாட்டுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ல வராங்க போல சொல்லுங்க. நிச்சயமா ஜனா ஏதோ சொல்ல வரது சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க பிறந்துட்டாவா பிறக்க போறாவான்னு. அப்ப அதை வச்சு ஒன்று சொல்லலாம் தானே. உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்குன்னு பிறந்தவரை மீட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா சலோமி? நீங்க எப்படி உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு பிறந்தவரை மீட் பண்ணிட்டீங்களா இல்ல மீட் பண்ண போறீங்களா? பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன். இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் எப்பவுமே ரொம்ப அலர்ட்டா தான் இருக்கிறாங்க, பசங்க நாங்க தான் மொக்கையா எப்பவுமே ஸ்டார்ட்லயே இருக்கிறோம். டேய் நல்ல பொண்ணுங்களுக்கு எப்பவுமே நல்ல பையன் கிடைப்பாங்க. அது நல்ல பொண்ணுக்குமா? டேய் நான் ரொம்பவே நல்ல பொண்ணுதான். நீங்க ரொம்ப நல்ல. ஆமாங்க சலோமி ரொம்ப நல்ல பொண்ணு. நான் பேசிக்காவே வந்து குட் கேர்ள் சரியா, அதனால எனக்கு வந்து ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டாரு. ரசிகர்கள் இப்ப அப்படியே மனசுல ஒரு கொந்தளிச்சு கொண்டிருப்பாங்க. என்ன சலோமி நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் நம்பலாமா நம்ப முடியாதா? ஜனா நீங்க என்ன சொல்றீங்க, சலோமி நல்ல பொண்ணா இல்ல? என்ன பொறுத்தல உள்ள சலோமி நல்ல பொண்ணுதான். உங்களை அதாவது ஜனாவை பொறுத்தவரை சலோமி நல்ல பொண்ணு. அது உண்மைதான் சரியா ஃபயாஸ்? பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தானே தெரியும். அதான் இந்த பொண்ணுங்க பேசும்போது தான் ஞாபகம் வருது. பொண்ணுங்களை பத்தி ஒரு பாட்டு பார்த்தேன். நிச்சயமா அந்த சோங்க நம்ம ரசிகர்களுக்கு வேண்டி அதை கண்டிப்பா போட்டு அவன ரத்தமெல்லாம் கொதிக்குது. நிச்சயமா கேட்கலாமா? கவனம் கொதிச்சிரும். ரத்தமெல்லாம் கொதிக்க சூடேற அந்த பாட்டை ஒரு அடுத்த பாடலுக்கு நினைச்சிட்டு வரலாம். Coming with the yard, coming with the yard, coming with the J, coming with the yard, coming with the yard, but I say, but J, you can kill me, you I'm never gonna get away, you can break me, and take me, and break me. Oh baby, I feel like flying up in the air. When I look at you, looking at me like you wanna make love to me there. First second, and they in the car, no. Baby,
to see me down, they put the people on me down, they start calling me down, me down. In BPM move me down, in sex time move me down, in life and life but yes I'm me down. Yeah, I just feels me down, the love songs on me down, the play under the speaker me down. Yeah, Abba me down, yeah, Amma me down, something so you love me down. கடவுள் நீதா என் உயிரும் நீதா எனக்கு எல்லாமே நீதா 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 Victoria like Bossman,